25 ஆண்டு கால நம்பிக்கை. என்றென்றும் வரன் பார்க்கும் சேவையில் தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ். உங்கள் கேள்வி எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க. ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 166 புள்ளிகள் சரிஞ்சு 24,809 இருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 555 புள்ளிகள் சரிஞ்சு 81,159 இருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் இதை பற்றி டீட்டெயிலாக பேசிடலாம். சார் வணக்கம். வணக்கம் சிவி. அப்படி இப்படின்னு 25,000 கீழே திருப்பி இறங்கிடுச்சு சார் மார்க்கெட். டிக்ளைன் ரொம்ப அதிகமா இருக்கு அட்வான்ஸை விட. ஆமா, அப்பர் சர்க்கியூட் ஆனா அதிகமா இருக்கு லோயர் சர்க்கியூட்டை விட. ஆனா பெரிய ஏற்றம்னு சொல்ல முடியாது. ஆமா, 52 வீக் ஹை லோவும் கொஞ்சம் ஏற்ற இறக்கமா தான் இருக்கு. ஒரே கன்ஃபியூஷன் மூடா இருக்கு சார். நிச்சயமா பாக்குறீங்க. இல்ல கரெக்ட். ஆனா பிராடர் மார்க்கெட்னு பாத்தீங்கன்னா இறங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். சப்போர்ட் பிரேக் அவுட் ஆன மாதிரி தான் தெரியுது. ஏன்னா 52 வீக் ஹை 53, ஆனா லோ ஹையை விட ஜாஸ்தியா இருக்குது. அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட் அதிகமா இருந்தா கூட லோயர் சர்க்கியூட்டுக்கும் அப்பர் சர்க்கியூட்டுக்கும் வித்தியாசம் அதிகமா இல்ல. ஓகே, ஆனால் அட்வான்ஸ் டிக்ளைன் பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கு. நேத்து இருந்தது, இன்னைக்கும் இருக்கு. 1:2 விலை அதிகரித்த ஒவ்வொரு பங்குக்கும் நிகரா விலை இறங்கிய பங்குகளுடைய எண்ணிக்கை 2க்கும் மேல இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். சோ தட்ஸ் ஒன் மோர் கிளியர் இண்டிகேஷன். தொடர்ந்து 2வது நாளா சந்தை திரும்ப 5வது நாளாக இறங்கிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு 3 வாரம் ஏறினா கூட 4வது அல்லது 5வது நாள்னு சொல்லலாம். இன்னைக்கு இறங்க ஆரம்பிச்சிருக்கு. அதோட இல்ல, துவக்கத்துல ஒரு 10 மணிக்கு முன்னால தொட்டதுதான் 25,080, 83ங்கிறதெல்லாம். அங்க இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொடர் இறக்கம் தான். எங்கேயுமே ரெக்கவரி இல்லை. நேத்து கூட ஒரு சின்ன ரெக்கவரி ஆகிட்டு 2 மணிக்கு அப்புறம் இறங்குனுச்சு. இன்னைக்கு ரெக்கவரியே இல்ல. தொடர்ந்து இறக்கத்துல ஒரு 200 புள்ளிகள் இன்னைக்கு பீக்ல இருந்து இறங்கி இருக்கு. தொட்ட 25,080 அப்படிங்கிற பீக்ல இருந்து 24,880 அப்படிங்கிற ஒரு லோ, 200 புள்ளிகள் இறங்கி இருக்கு. செக்டார் பிராடர் மார்க்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிப்டி 50 மட்டுமல்ல, நிப்டி 100, நிப்டி 200, நிப்டி 500 எல்லாமே இறங்கி இருக்கு. செக்டார்னு எடுத்துக்கிட்டா மெட்டல் செக்டார் தவிர அது மட்டும் ஒரு சின்ன ஏற்றம். அது அன்றாட ஏற்ற இறக்கத்தினுடைய 0.22% அவ்வளவுதான். அதை தவிர எல்லா துறைகளுமே இன்னைக்கு இறக்கத்துல, அதுலயும் குறிப்பா ரியல்டி அண்ட் ஐடி 1%க்கு மேல இன்னைக்கு இறங்கி இருக்கிறத பாக்குறோம். ட்ரெண்ட் இஸ் வெரி கிளியர். சப்போர்ட் இஸ் ஸ்லோலி கெட்டிங் broken and 24,900 கீழே வந்திருக்கிறதுனால we are more traveling towards அடுத்த ஒரு 200-250 புள்ளிகள் அல்லது 300 புள்ளிகள் 24,600 500 அப்படிங்கறத நோக்கி செல்வதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. ஓகே, ரியாலிட்டி ஆக்சுவலி நேத்தே 2.5%, இன்னைக்கு ஒரு 1.5%க்கு மேல 4% இந்த 2 நாள்ல மட்டுமே இறங்கி இருக்கு. இது எப்படி சார் இது இந்த மாதிரி நடக்குமா? ஆல்ரெடி நிறைய ஏற்ற இறக்கத்தோட இருக்க பங்கு நீங்க சொல்லிருக்கீங்க. இருக்கு. நேத்து நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அந்த கேள்வி யாருக்கு அதுல விழுந்ததுன்னு தெரியல. இன்னைக்கு ஒரு பிரபல ஆங்கில நாளிதழ்ல அதை பத்தி ஒரு செய்தி போட்டிருக்காங்க. ரியாலிட்டி ஸ்டாக்ஸ பத்தி இந்த மாதிரி இறங்கையில வாங்கலாமான்னு நேத்து நீங்க திரும்ப திரும்ப கேட்டீங்க. அதுக்கு பதில் போட்டிருக்காங்க. அவங்க ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு சொல்லக்கூடிய ரீட்ஸ் அப் டு 29% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு போன ஒரு வருஷத்துல. வேற ரியாலிட்டி ஸ்டாக்ஸ்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 37% வரைக்கும் சில பங்குகள் வீழ்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது ஒரு சராசரியான எண்ணிக்கைன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லா பங்குமே 37 இறங்கியோ அல்லது எல்லா ரீட்ஸும் 29% ஏறியோ இல்ல. பை அண்ட் லார்ஜ் ஏறி இருக்கு ரீட்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனா ரியாலிட்டி ஸ்டாக் இறங்கி இருக்கு அப்படிங்கிறாங்க. ரீட்ஸ்ங்கிறது நேரடியாக ஒரு சொத்துல முதலீடு செய்து அந்த சொத்தினுடைய வருமானத்துல நமக்கு பங்களிப்பது, அதனுடைய விலையேற்றத்தில் நமக்கு பங்களிப்பது. வேற ரியாலிட்டி ஸ்டாக்ங்கிறது என்னன்னா, அந்த ஒரு சொத்தை வாங்கி கட்டி முடித்து வித்து அதுல வரக்கூடிய லாபத்தை பிரித்து கொடுப்பது. அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரீட்ஸுக்கு வரக்கூடிய வரவேற்பு ரியாலிட்டி ஸ்டாக்ஸுக்கு இல்லைங்கிறத இதுல தெரிகிறது நம்ம பாக்குறோம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் நார்மலா கான்ட்ரேரியன். அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்து ரீட்ஸ் ஏறி இருக்குன்னா அதுல கொஞ்சம் காஷியஸா இருப்பேன். அப்ரோச் வாங்க மாட்டேன்னு சொல்லல, காஷியஸா இருப்பேன். அதே சமயத்துல நல்ல ப்ரொமோட்டர்ஸ் ரன் பண்ணக்கூடிய ரியாலிட்டி ஃபார்ம்ஸா இருந்தா நல்ல ஒரு வீக்னஸ் இருக்கும் பொழுது அதுல வாங்குறதுக்கான எத்தனைப்புல நான் அந்த முயற்சியில நான் ஈடுபட்டேன். நீங்க நிப்டி ஐடியுமே இறங்கி இருக்கு சார். அது காரணம் அந்த H1B விசா அதெல்லாம் சேர்ந்துதானா? குறிப்பா பாக்குறப்ப TCS 52 வீக் லோ வேற இன்னைக்கு தொற்றுக்கு ஹிட் பண்ணிருக்கு. ஆமா, எப்படி சார் பாக்குறீங்க? நிச்சயமா டிசிஎஸ் இன்னைக்கு 3000க்கு கீழே வந்திருக்கு. நீண்ட நெடு நாட்களுக்கு பிறகு 3000க்கு கீழே வந்திருக்குது. இன்னைக்கு மட்டும் அது 77 ரூபாய்க்கு மேல இறங்கி இருக்கு. 2.5% இறக்கம், அதுதான் ஹையஸ்ட். அதுக்கப்புறம் தான் மத்த கோஃபோஜோ, பெர்சிஸ்டன்டோ, OFS, HCL டெக் எல்லாம் வருது. இந்த இண்டெக்ஸ்ல இருக்க 10 ஸ்டாக்ல ஒண்ணு மட்டும் தான் ஒரு சின்ன விலை ஏற்றம், LTIM மட்டும். மற்ற எல்லாமே இறக்கத்துலதான் இருக்குங்கிறத பாக்குறேன். இது ஓரளவு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஐடி ஸ்டாக்ஸுக்கான சாம்ங்கிறது போய் 10 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 7-8 வருஷம் 10 வருஷம் ஆயிடுச்சு. அதனால அந்த பழைய FMCG ஸ்டாக்கு கிடைச்ச ஒரு இது இப்ப கிடைக்கிறது இல்லைங்க. இதுக்கு அந்த பிரீமியம் கிடைக்கிறது இல்ல. பட் இந்த மாதிரியான சில சமயம் நான் TCS தனிப்பட்ட பங்கை பத்தி நம்ம பேசக்கூடாது. பொதுவாக இந்த துறையை பொறுத்த வரைக்கும் நான் பலமுறை என்னுடைய கருத்தை சொல்லியிருக்கேன். ரொம்ப அதிகரிக்கும் பொழுது போன வருஷம் வரல இருந்தா
காஷியஸா இருப்பேன். இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது பொதுவாக கடன் இல்லாத ஒரு நல்ல திறமையான நிர்வாகம், நேர்மையான நிர்வாகம் நடத்தக்கூடிய நிறுவனமாக இருந்தால் இந்த மாதிரியான கஷ்டங்களை எல்லாம் தாண்டி அவர்கள் வெளியே வந்துருவாங்க. காலத்துக்கு தக்க தங்களை சரி செய்து கொள்வார்கள். அதற்கு தக்க நம்ம ஸ்டாஃபுக்கு ட்ரைனிங் கொடுத்து இன்னைக்கு என்ன தேவையோ அதுக்கு மாத்திக்குவாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில நான் எப்போதும் இந்த மாதிரியான ஒரு வீழ்ச்சிகளை, கடன் இல்லாத நிறுவனங்கள், நிறைய ரியல் எஸ்டேட் இருக்கு, திறமையான நிர்வாகம், நேர்மையான நிர்வாகம், இந்த 4 விஷயத்தையும் பார்க்கும் பொழுது அவ்வப்போது ஏற்படக்கூடிய தொய்வை பத்தி கவலைப்படாமல் முதலீடு செய்யலாம்ங்கிறதா என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்கோர்ஸ் எல்லாரும் அவர்களுடைய ஒரு நல்ல முதலீட்டு ஆலோசகருடைய ஆலோசனையை பெற்று செயல்படுவது நல்லா இருக்கும். சரி, இந்த செக்டாருக்கான மவுஸ் முடிஞ்சு 10 வருஷம் ஆகுதுங்கிறீங்க. ஆனா இப்பதான் ஏஐ, ஏஜிஎஸ்ஐ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்பவுமே ஒரு விஷயம் கீழே இறங்குச்சுன்னா திரும்பி மேல பூம் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல சார்? ஆமா, அது இந்த செக்டாருக்கு பொருந்துமா? நிச்சயமா. ஒரு சின்ன திருத்தம் நான் சொன்னதில்லை. இந்த செக்டார்னு சொல்றதை விட இந்த செக்டாருக்கு என்னைக்குமே இருந்துகிட்டு தான் இருக்கு. பட் இதுல இருக்கு இந்தியாவில் இந்த துறைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுல ஈடுபடக்கூடிய நிறுவனங்கள் தான் இருக்கு இந்தியாவில். நேரடியாக இதுல பிரீமியம் ப்ராடக்ட்ஸ் பண்றது, பிராண்டட் ஒரு காப்பிரைட்டோட இருக்க ப்ராடக்ட்ஸ் பண்ற நிறுவனங்கள் ரொம்ப குறைவு. அந்த நிறுவனங்களுக்கு துணை நிறுவனங்களாக, அவர்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்யக்கூடிய நிறுவனங்களாக, மேன் பவர் சப்ளை பண்ணக்கூடிய நிறுவனங்களாக இப்படித்தான் இந்தியாவில் இருக்கு. இந்த நிறுவனங்களுக்கான பிரீமியம்ங்கிறத தான் இன்னும் 10 கூட இல்ல, Y2K பிறகே மெல்ல அதனுடைய வீழ்ச்சி துவங்கி விட்டதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனாலும் கூட இந்த நிறுவனங்கள், சில நிறுவனங்கள் வலுவான நிறுவனமாக இருப்பதற்கு காரணம் அவர்கள் அந்த காலகட்டத்தில் சேர்த்த பணத்தை பத்திரமா வச்சிருக்காங்க. டேலண்ட் இம்ப்ரூவ் பண்ணி, கிராஸ் ஸ்கில்லிங் பண்ணி, அப்ஸ்கில்லிங் பண்ணி, அப்கிரேட் பண்ணிக்க ஆரம்பிச்சதன் காரணமாக இருக்காங்க. நிச்சயமாக இந்த ஏஐ மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை சர்வதேச நிறுவனங்களுக்கு கொடுப்பது போல் இந்திய நிறுவனங்களுக்கும் கொடுக்கும். அதுல எல்லாரும் பலனடைய மாட்டார்கள். வீக்கா இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்த துறையை விட்டு வெளியேற நேரிடும். ஏன்னா அவர்களால் சஸ்டெயின் பண்ண முடியாது. அது ஏற்கனவே ஸ்ட்ராங்கா இருக்க நிறுவனங்களுக்கு மேலும் வலுச்சேர். அதுதான் நம்ம எப்போதுமே இந்த மாதிரியான ஒரு மேஜர் மாறுதல்களை நம்ம கவனத்துல கொள்ளணும். நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க சில ஸ்டாக்ஸ். இப்ப இறங்கி இருக்கப்ப அதை ஆவரேஜ் பண்ணலாமா இல்ல என்ன சார் பண்ணலாம்? அவங்க நான் சொன்னதுதான் முன்னாலே இதுக்கு பதில் சொல்லிட்டேன். அதாவது நேர்மையான நிர்வாகம், திறமையான நிர்வாகம் ரெண்டும் இருக்கணும். அதோட இல்ல, இந்த துறைக்கு முற்றிலும் அது அழிஞ்சிருச்சு அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த டெக்னாலஜியே மாறி, உதாரணமா சிடி பிளேயர் இருக்கு, சிடி இருக்கு. அந்த உங்களுக்கு எல்லாம் சிடி தெரியுமான்னு ஞாபகம் இல்லை, எனக்கு நினைவில்லை. அது போயிடுச்சு. அப்ப அந்த மாதிரியான ஒரு மாறுதல் இருந்துச்சுன்னா அதுல போய் நம்ம இல்ல அந்த 300 ரூபாய் ட்ரேட் ஆன மோசர் பிளேயர் 3 ரூபாய்க்கு வந்திருக்கு நான் வாங்குறேன்னு சொல்றது முட்டாள்தனம். அது சரியானதா இருக்காது. அது மாதிரியான மாறுதல் இல்லாத பட்சத்துல நேர்மையான நிர்வாகமும் திறமையான நிர்வாகம் நடத்தக்கூடிய நிறுவனங்களா இருந்ததுன்னா அது கடன் இல்லாத நிறுவனமாக இருப்பின் இந்த மாதிரியான ஒரு சூழல் அது முதலீடு செய்வதற்கு மேலும் ஆவரேஜ் பண்றதுக்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறதா தான் பாக்குறேன். இன்னைக்கு நிப்டி சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 பங்குகள் மட்டுமே விலையேற்ற பங்குகள். அதுல பாரத் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் தான் ஒரு சின்ன ஏற்றம். மற்ற பங்குகள் எல்லாமே 27 பங்குகள் இன்னைக்கு விலை இறக்கத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு. அதுல இன்க்ளூடிங் HCL டெக், TCS பேங்க், கோட்டக் பேங்கா இருக்கட்டும், அல்லது இன்ஃபோசிஸா இருக்கட்டும், ஐடிசியா இருக்கட்டும், டாடா ஸ்டீலா இருக்கட்டும், ட்ரெண்ட், டாடா மோட்டார்ஸ் குறிப்பாக இன்னைக்கு 3% இறங்கி இருக்கு. அந்த செய்தி பாத்தீங்களா? ஆமாங்க சார். அதுக்கு என்னங்க சார் ரீசன்? அது இன்னைக்கு 17 ரூபாய் கிட்ட இறங்கி இருக்கு. 665 ரூபாய்க்கு அருகாமையில் வணிகம் நடந்தது. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய துணை நிறுவனம் யூகேல JLR அப்படின்னு சொல்லுவோம், ஜாக்வார் லேண்ட் ரோவர் அப்படிங்கிற நிறுவனம், இதன் மீது சைபர் அட்டாக், நம்ம தனிநபர்கள் போன்ல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கும். இவ்வளவு பெரிய நிறுவனத்துல ஒரு சைபர் அட்டாக் நடந்திருக்குங்கிறது ரொம்ப கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அதிர்ச்சியா இருக்கு. அப்ப எவ்வளவு தூரம் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியல. சோ அதனால அவர்கள் இப்ப அவங்க அந்த ப்ரொடக்ஷனையே நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த சைபர் அட்டாக் நடக்காமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளில் அவங்க அதுக்குள்ள சப்ளையர்ஸ் யாரு, இந்த மாதிரியான ப்ராடக்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. இது பிரச்சனை வந்ததே நமக்கு அதிர்ச்சியா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு, யோசனையா இருக்கு. மற்ற நிறுவனங்கள்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி இல்லாமல் இருக்குமா அப்படின்னு. இதற்கிடையில இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதன் மீது இந்த மாதிரியான அட்டாக் நடந்தா தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான காப்பீடு எதுவும் எடுக்கலாம். இது அடுத்தது எப்படி இப்படி ஒரு நிறுவனம், இப்படி இப்பதான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் திறமையான நிர்வாகம், நேர்மையான நிர்வாகம்ங்கிறதுக்கெல்லாம் எல்லாம் ஒரு டெம்ப்ளேட் போட்டீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ள வரக்கூடிய குழுமம் டாடா குழுமம். அந்த குழுமத்தினுடைய ஒரு நிறுவனத்துல இப்படி நடந்திருக்குங்கிறது ரொம்ப அதிர்ச்சி அளிப்பதாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு. இதுக்கு முன்னால் நடக்கவே இல்லையா, வேற நிறுவனங்கள் இல்லையாலாம் கேட்கக்கூடாது. இந்த நிறுவனத்துல நடந்திருக்குங்கிறது நமக்கு ஒரு விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனால அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புங்கிறது சென்ற ஆண்டு அவர்கள் ஈட்டிய லாபம் முழுவதையும் அளித்துவிடும். அந்த மாதிரி போன வருஷம் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1.8 பில்லியன் பவுண்ட் ஸ்டெர்லிங் அவர்களுக்கு. JLR நிகர லாபம், வரிக்கு பிந்தைய லாபம் 1.8 பில்லியன்
பவுண்ட் ஸ்டெர்லிங். இதனால இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு அவங்க எஸ்டிமேட் பண்ணிருக்கிறது வந்து 2 பில்லியன். சோ அது 1.8 பில்லியன் வருமானம், ஆனால் 2 பில்லியன் வந்து இழப்பு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா காப்பீடு இல்லை அப்படிங்கிறது. ஸோ இது வந்து தொடர்ந்து இந்த செய்தி வந்த உடனே, ஏன்னா அங்க வந்து கிட்டத்தட்ட 33,000 ஊழியர்கள் எம்ப்ளாயிஸ் வந்து வேலை பார்க்கறாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1000 கார் வந்து அங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த கம்பெனி. ஸோ இதை ஷட் டவுன் பண்றப்ப வந்து பெரிய ஒரு 50 மில்லியன் அவங்க ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரியான 50 மில்லியன் பவுண்ட் இழப்பு ஏற்படும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு இந்த பங்கினுடைய விலை இறக்கத்திலையும் இன்னைக்கு பார்க்க முடிந்தது. டிஃபென்ஸ் ஸ்டாக் வந்து இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குங்களா? பல டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து அப்பப்ப ஏறி இறங்குறது சகஜம். பட் இன்னைக்கு கொஞ்சம் கணிசமா ஏறி இருக்கு அப்படிங்கிறது உண்மை. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில செய்திகள் முதல்ல வெளியானது. நேத்து வந்து எப்படி ரயில்வே துறை ஊழியர்களுக்கு வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு போனஸ் கொடுக்கப்பட்டது, ஷிப்பிங் அந்த துறைக்கு, மேரிடைம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விரிவாக்க பணிகள் அண்ட் அதுக்கான பணம் ஒதுக்கப்பட்டது, பெரிய அளவுல ஒதுக்கப்பட்டது, பல ஆயிரம் கோடிகள். அந்த மாதிரி இன்னைக்கு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இந்த ட்வீட்ல மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஸ்போக்ஸ் பர்சன் எம்ஓடின்னு இருக்கும், அந்த ஹேண்டில் பாத்தீங்கன்னா தெரியும். எம்ஓடி, தட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், சைன்ட் அ கான்ட்ராக்ட் வித் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் HAL for 97 LCA, that is light combat ஏர்கிராஃப்ட் சொல்றாங்க. 97 லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் வாங்குவதற்கான ஒரு ஒப்பந்தத்தை ப்ரொக்யூர் பண்றதுக்கான ஒப்பந்தத்தை ஏர்போர்ஸுக்காக அதன் சார்பில் வந்து டிஃபென்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் போட்டிருக்காங்க. HAL-ஓட, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடோட. இதனுடைய மதிப்பு 62,370 கோடி என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய டெலிவரி 2027-28 இருந்து வந்து ஒரு 6 வருஷம் ஆகும் போல இருக்கு இதனுடைய மொத்த ஆர்டர்ஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு. இதனால ஏன் அது பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் அந்த MK1A அப்படிங்கறதனுடைய அந்த வேரியன்ட் இந்த ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா 64% வந்து லோக்கல் கண்டென்ட், இண்டிஜினியஸ் கண்டென்ட். அது போக புதுசா வேற சில இதெல்லாம் சேர்த்திருக்காங்க இப்போ புதுசாக அதுல. சோ இது வந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இந்திய நிறுவனங்கள், துணை நிறுவனங்கள் அல்லது என்ன சொல்றது, ஒரு MSMEs இருக்கலாம், அல்லது இந்த டிஃபென்ஸ் செக்டார் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய 105 நிறுவனங்களுக்கு, இந்த காம்பனன்ட்ஸ் பண்ற நிறுவனங்களுக்கு இது ஒரு பெரிய இந்த சப்ளை செயின், என்டையர் சப்ளை செயினுக்கு இது ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக 11,000க்கும் மேற்பட்டவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அடுத்த 6 ஆண்டுகளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து இன்னைக்கு அந்த டிஃபென்ஸ் பங்குகள் வந்து கவனத்தை ஈர்ப்பதற்கு, கவனத்தை பெறுவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக அமைந்ததுன்னு சொல்லலாம். இன்னைக்கு சில்வர் புது உச்சத்தை தொட்டிருக்குங்களா சார்? 2% ஏறி இருக்கு. 1,37,250 தொட்டிருக்கு MCX-ல. அப்கோர்ஸ் கோல்டும் ஒரு 0.5% ஏறி இருக்கு, 1,13,000 தாண்டி இருக்கு. க்ரூட் ஆனா இறங்கி இருக்கிறத பாக்குறோம், 6% இறங்கி இருக்கு, 5,700. பட் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் சர்வதேச சந்தையில $45 ரொம்ப நாட்களுக்கு பிறகு, பல ஆண்டுகளுக்கு பிறகு தொட்டிருக்கு, $45 தொட்டிருக்கு. இன்னைக்கு மட்டும் 2%க்கு மேல ஏற்றம். தங்கம் சின்னதா ஏறி இருக்கு, ஒரு 0.25% ஏறி இருக்கு, $3,750 கிட்ட இருக்கு. பட் ஆனால் வெள்ளியினுடைய விலை ஏற்றம் தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கு, $45 கிட்ட அப்படிங்கிறத பாக்குறோம். இது நம்ம ஏற்கனவே பேசினதாக 1980க்கு பிறகு, 2010-11க்கு பிறகு இப்பொழுது இந்த ஒரு ஏற்றத்தை நம்ம பாக்குறதுங்கிறது தெரிகிறது. இது பல காரணங்கள் நம்ம இதை பத்தி பல முறை பேசிட்டோம். அதுதான் இது வந்து ஒரு நிறுவனத்தை போல் லாப நஷ்ட கணக்கு இல்லாது, டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து அல்லது பர்செப்ஷனை பொறுத்து ஏறும். இதுல இன்னொரு தரவும் சொல்லப்படுகிறது. பெரிய நிறுவனங்கள், முதலீட்டு நிறுவனங்கள் அல்லது முதலீட்டு ஆலோசனை நிறுவனங்கள் அவர்களுடைய பெரிய முதலீட்டாளர்களுக்கு தங்கம் மற்றும் வெள்ளியில் அலோகேஷனை கூடும்படி அதிக அளவுல நீங்க முதலீடு செய்யர்கள் என்று ஆலோசனை சமீப காலமாக சொல்லி வருவதாக தகவல் வந்திருக்கு. சோ அதனால அவர்கள் வாங்க ஆரம்பித்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்க சார். இந்த அசட் அலோகேஷன்ல வந்து 10% தங்கம் சொல்லியிருந்தீங்கல்ல சார்? ஆமா. அதுல சில்வர் எத்தனை பர்சன்ட்டுங்க சார்? ரெண்டுமே மிக்சடா தான் நான் பாக்குறது என்ன பொறுத்த வரைக்கும். இதுக்கு எந்த விதமான ஒரு பெரிய சாங்டிட்டி எல்லாம் கிடையாது. உங்களுடைய ஒட்டுமொத்த நிதி சார்ந்த முதலீடுகள்ல ஒரு 5-10%, சில சமயம் 15% கூட அது வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கு, வச்சுக்கலாங்கிறது ஒரு பொதுவாக ஒரு அசட். ஏன்னா அதுக்கு வருமானம் இல்லையில அந்த 10%க்கு, அதுக்கு ஆதாயம் மட்டும்தானே. அப்ப நீங்க வந்து பாக்கி 90% ஈட்டக்கூடிய வருமானம்ங்கிறது இந்த 10%ல வருமானமே இல்லாமல் போனால், அதாவது ஒருவேளை விலை இறங்கினால் அதை சரி செய்வதாக, சமன் செய்வதாக இருக்க வேண்டும். அதனாலதான் அது 10ன்னு சொல்றோம். 10க்கு ஒன்றும் பெரிய வேறு எந்த கணக்கும் இல்லை. நம்ம முதலீட்டாளருக்கு ஏதாவது சிறப்பு செய்தி இருக்குங்களா சார்? பிராக்டிசிங் ப்ரொஃபஷனல்ஸா இருக்கலாம்,
44AB ஒரு செக்ஷன் சொல்லுவோம் இன்கம் டேக்ஸ். அது கீழே வர்றவங்க பிசினஸ் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல டர்ன் ஓவர் இருக்கவங்க, பிராக்டிசிங் ப்ரொஃபஷனல்ஸ், டாக்டர்ஸா இருக்கலாம், லாயர்ஸா இருக்கலாம், ஆர்கிடெக்ட்ஸா இருக்கலாம், சார்ட் அக்கௌண்டன்ஸா இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கவங்க. இப்ப அது 10 கோடின்னு ஒரு லிமிட் கூட இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லிமிட், ஒரு அளவு இருக்கு. அதுக்கு மேல போனா பிரிசன்டிவ் டேக்ஸ் அவங்க கட்டலாம்னு இருக்கு. கணக்கு புத்தகங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு. சில குறிப்பிட்ட சில பேருக்கு வந்து டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்ங்கிறது தேவை. இந்த டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுவதற்கு செப்டம்பர் 30 லாஸ்ட் டேட். அதை வந்து மிஸ் பண்ணீங்கன்னா பெனால்டி 6% அந்த டர்ன் ஓவர், அதாவது 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் எது லோவோ அது வரும். இந்த டேட் செப்டம்பர் 30ங்கிறத இப்போ அக்டோபர் கடைசிக்கு மாத்தி இருக்கிறார்கள் மத்திய அரசாங்கம். CBDT, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ், இந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் ஃபைல் பண்றதுக்கான டேட் அதுதான் இன்னைக்கு ஞாபகத்தில் வச்சுக்கணும். சார் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. உங்கள் மகன் மற்றும் மகளுக்கு சிறந்த துணையை தேர்ந்தெடுக்க தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. 1000க்கும் மேற்பட்ட வெற்றிகரமான திருமணங்கள், 25 வருட நம்பகமான வரன் பார்க்கும் சேவை. இன்றே தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்.